பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினப்பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்றி என்று சொல்லுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்றி என்று சொல்லுங்கள். இதுவே உங்களை குறித்து அவரின் சித்தமே, தேவ சித்தமே. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். எதை நினைத்தும் கலங்காமல் தேவனிடம் சொல்லுங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் தேவனிடம் சொல்லுங்கள். அப்பொழுது உங்களை தேவ சமாதானம் ஆண்டு கொள்ளுமே, இதயம் நிரப்புமே. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். நம்பிக்கையில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். துன்ப வேளையில் பொறுமையாயிருங்கள். நம்பிக்கையில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். துன்ப வேளையில் பொறுமையாயிருங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியில் அனலாக ஊழியம் செய்திடுங்கள், ஜெபத்தில் நில்லுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதுங்கள் பலனே, இருப்பதுங்கள் பலனே. எது இல்லாமல் போனாலும் கர்த்தருங்கள் பலனே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதுங்கள் பலனே, இருப்பதுங்கள் பலனே. எது இல்லாமல் போனாலும் கர்த்தருங்கள் பலனே. பலத்தாலினை கட்டி வழியை செம்மைப்படுத்தும் தேவனே, பலத்தாலினை கட்டி வழியை செம்மைப்படுத்தும் தேவனே. மான்காய்கள் போலாக்கி உயர் ஸ்தலத்தில் நிறுத்துவார். கவலை வேண்டாமே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்றி
எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ரட்சகரே மீட்பரே வல்லவரே நல்லவரே துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. பலவீனனென்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினே. பலவீனனென்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினே. பலத்தால் இடை கட்டினே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எவ்வளவோ நன்மைகளை செய்து, எத்தனையோ நன்மை செய்து, எவ்வளவோ ஆபத்து தீங்கிலிருந்து காத்து கொண்டேன். தகப்பனே உமக்கு நன்றி. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பவுல் மக்கெதோனியா நாட்டில் வந்தபோது எங்கள் சரீரத்தில் இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலும் உபத்திரவப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன என்று சொல்லி தன்னுடைய நிருபத்தில் அவர் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பாடுகளை சந்தித்தாரோ தெரியவில்லை. ஒருவேளை சரீரத்தில் அவருக்கு பலவிதமான வலிகள் அல்லது ஏதாவது ஒரு வியாதியின் போராட்டம் அவருக்கு இருந்திருக்கலாம். ஏனென்றால் இது என்னை விட்டு நீங்கும்படியாக 3 தரம் நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் எனக்கு என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார் என்று பவுல் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒருவேளை பலவீனத்தின் நடுவில் அவர் உபத்திரவப்பட்டிருந்திருக்கலாம். இல்லாவிட்டால் வேலை பழு அது நிமித்தமாக அவர் உபத்திரவப்பட்டிருக்கலாம். அதனால்தான் என்னுடைய சரீரத்தில் இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல், ஒரு ஓய்வு இல்லாமல், இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் நான் அதிகமாக உபத்திரவப்பட்டேன் என்று அவர் எழுதுகிறார். வெளியே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது என்று அவர் சொல்லுகிறார். எந்த விதமான சூழ்நிலையில் அவர் கடந்து போனாரோ, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட உபத்திரவங்களை நாம் சந்திக்கிற போது, எதிர்ப்புகள், நாம் எதிர்பாராத காரியங்கள், இவைகளெல்லாம் சந்திக்கிற போது, ஐயோ வெளியில் இவ்வளவு போராட்டங்களை நான் சந்திக்க வேண்டியது இருக்கிறதே, எதை எடுத்தாலும் தோல்வி, எதை எடுத்தாலும் ஏமாற்றம், நான் ஒன்று நினைத்தால் வேறொன்று நடக்கிறது. இப்படிப்பட்ட போராட்டங்கள் வழியாகவும் அதை நினைத்து உள்ளே மனதிலே பயங்களோடும் நாமும் கூட போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் பவுலப்போஸ்தலன் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் அவரை கைவிடவே இல்லையாம். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன், என்னுடைய சிறுமையில் தேவன் எனக்கு ஆறுதல் செய்தார் என்று அவர் சொல்லுகிறார். இந்த ஆறுதல் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால், நான் கூட இருக்கிறேன், பயப்படாத, நீ தண்ணீர்களை கடந்தால் நான் கூட தான் இருப்பேன், நீ அக்னியில் நடந்தால் வெந்து போக மாட்டாய் என்று ஆண்டவர் நம்மை தேற்றி திடப்படுத்தி ஆறுதல் செய்யாவிட்டால் நம்மால் அந்த போராட்டத்தின் நடுவில் நின்று பிடிக்க முடியாது, ஜெயம் எடுக்க முடியாது. பவுலுக்கு ஆண்டவர் ஆறுதல் செய்து அற்புதம் செய்து அவரை விடுவித்தது போல இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற எந்தவித போராட்டமாக இருந்தாலும், எந்தவித பயங்களாக இருந்தாலும், எந்த சரீர இளைப்பாறுதல் இல்லாத உபத்திரவமாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கும் அவர் விடுதலை தந்து நம்மையும் காப்பாற்றி மேன்மைப்படுத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் ஆண்டவரே சரீரத்தில் எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலும் இல்லாமல் நாங்கள் உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போகிறோம் என்று பவுலை போல சரீரத்தில் வியாதியின் பலவீனமோ, இல்லாவிட்டால் வேலைகளின் அழுத்தமோ,
அந்த வேலை பழுவோ எது நிமித்தமாக அவர்கள் உபத்திரவத்தின் பாதையில் அவர்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, வெளியே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் சூழ்ந்த நிலைமையில் அவர்கள் தடுமாறிக் கொண்டிருந்தாலும் பவுலை பலப்படுத்தின ஆண்டவர் இப்பொழுது எங்களோடு இணைந்து ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் கர்த்தராகிய தேவன் பலப்படுத்தி ஆறுதல் செய்து அவர்களை தேற்றி திடப்படுத்தி அவர்கள் இப்பொழுது சந்தித்து வருகிற போராட்டங்களிலும் பயங்களிலும் ஒரு அற்புதத்தை அவர்கள் காணும்படி நீர் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.